அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? சமத்து பொண்ணா, வேலைக்கு மட்டும் போனியா வந்தியான்னு அதே மாதிரி இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடணும். சரியா? சரிங்க அத்தை, நான் அப்படியே பண்றேன். அம்மா அம்மா, என்னம்மா நீ இந்த 10 நாளைக்குள்ள ஈஸ்வரி ஏதாவது ஆயிருச்சுனா? ஐயோ அழகு, அப்படிலாம் எதுவும் ஆகாதரா. ஏமா இவ்வளவு நடந்திருக்குது, அப்புறம் நீயே இப்படி சொன்னா என்னம்மா அர்த்தம்? இத்தனை பேர் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, என்னம்மா நீயே? நான் அப்படி சொல்ல வரலடா, அதான் அவளே சொன்னால 1 மாசத்துல நினைச்சாலாம் வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வர முடியாதுன்னு. என்ன இப்ப என்ன, அவ சண்டைக்கு போக கூடாது தானே? அவகிட்டதான் நான் கண்டிஷனை சொல்லிட்டேன்ல, வேலைக்கு போகணும், திரும்ப வரணும், எந்த பிரச்சனைக்கும் போக கூடாதுன்னு. நான் தான் அவகிட்ட கண்டிஷனா சொல்லிட்டேன்ல, நீ கவலைப்படாத, என் வார்த்தையை மீறவே மாட்டான். என்னடி, என் வார்த்தையை மீற மாட்டேன்ல? மீற மாட்டேன். சரி அப்ப போ, வேலைக்கு போ. சின்னையா வரேன். இந்த அபிமா. அம்மா அம்மா போட்டும் விடுடா, 10 நாள் தானே, சரி பண்ணிக்கலாம். என்னங்க 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 இங்கதான் இருக்கீங்களா? என்னங்க என்ன நீங்க அங்க நின்னுட்டு இருக்கீங்கன்னு நினைச்சு நல்லா போய் மோதிட்டேன். கடைசியில பார்த்தா அது தூணு. என்ன துர்கா, என்ன பார்த்தா தூண் மாதிரி இருக்கா? கிண்டலா போச்சா உனக்கு? ஐயோ அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு நியூஸ பாத்தீங்களா? என்ன விளையாடுறியா? நியூஸ் பார்க்கல, எனக்கு நேரம் இல்ல. நான் கலெக்ஷன் பார்க்க போகணும். ஏங்க லூசாங்க நீங்க? என்னடி ஆச்சு உனக்கு? கட்ட புருஷன லூசா அது இதுன்னு கேட்டுட்டு இருக்க. விட்டு தொலைங்க. நியூஸ்ல என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க அத முதல்ல சொல்லி தொலை. அதாங்க. வாங்க வாங்க அண்ணி, நீங்களும் வாங்க. என்ன அண்ணி, நியூஸ்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க துர்கா? அத தான் கேட்டுட்டு இருக்க, சொல்ல மாட்டேங்கறக்கா. ஐயோ இருங்க அண்ணி, நம்ம ஈஸ்வரி ரவுடி பயலுங்களை என்கவுண்டர் பண்ணால, அவனோட ஆளுங்க பூராவும் அந்த சமாதியில போய் நின்னு நம்ம அண்ணனை கொன்ன போலீஸ்காரங்கள ஒருத்தரை விடாம பழி வாங்கணும்னு சத்தியம் பண்ணிருக்கானுங்க. ஐயோ தம்பி, ஐயோ என் வாழ்க்கையில எந்த சந்தோஷமா இல்லையே, இப்ப நான் அல்பாயுஸ்ல போக போறேன். என்னங்க, என்னதான் நீங்க மீசை முறுக்குனாலும் உங்க முகத்துல பீதி தெரியுதுங்க. மகேஷ், சிலிண்டருமா? நாம என்ன சிலிண்டர் தானே கொண்டு வந்திருக்கோம், என்னமா வெடிகுண்டு கொண்டு வந்த மாதிரி எப்படி பாக்குறாங்க? மா சிலிண்டருமா? என்னங்க, இவனை பார்த்தா சிலிண்டர் போட வந்தவன் மாதிரி தெரியலங்க. ஆமா சித்தப்பு, இவன் நம்மள போட வந்த மாதிரி தெரியுது. நீ வேற சும்மா இருடா. தம்பி, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியை வத்தி போன காஞ்சி போன பூமி என்ன பண்ணும்? என்னக்கா இந்த உதாரணம் எல்லாம் தேவையா இப்போ? இல்லடா தம்பி, நீ இருக்கேங்கிற தைரியத்துல நாங்க இருந்தா எங்களோட ரொம்ப பயந்துட்டு இருக்கேடா. சும்மா இருக்கா? ஐயோ என்னங்க 4 பேரும் நகராம அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? காலி சிலிண்டர் கொடுங்க. ஏய் வராத, அங்கே நில்லு, உள்ள வராத. ஏமா சிலிண்டர் வேணாமா? வேணாம் வேணாம் வேணாம், நீ போ நீ போ, வெளியே போ. அப்ப எதுக்குமா புக் பண்ணீங்க? தெரியாம புக் பண்ணிட்டோம். ஆமா, அப்பலாம் எங்களுக்கு இந்த நியூஸ் தெரியாது. என்னங்க சொல்றீங்க? இன்னும் என்ன சொல்லணும் உனக்கு? சிலிண்டர் வேண்டானா வேண்டாதா? மங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் சிலிண்டர் வேணான்னு சொல்றீங்க? அண்ணி போகாதீங்க, அவன் சிலிண்டர் போட வந்தவன் இல்ல, நம்மள எல்லாம் கொலை பண்ண வந்த ரவுடி. கொலை பண்ணவா? என்ன சொல்றீங்க? ஆமா நீ. ஆமாக்கா, நான் இப்பதான் டிவி நியூஸ்ல பார்த்தேன். ஈஸ்வரி என்கவுண்டர் பண்ண ரவுடி ஆளுங்க அவன் சமாதியில சபதம் போட்டிருக்கானுங்க, நம்ம எல்லாரையும் கொலை பண்ண போறானுங்களா. என்ன நீ சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்றது தம்பி? தோ அவர் இருக்காரே, அவர் மாசம் மாசம் நமக்கு சிலிண்டர் போடுறதுக்கு ரெகுலரா வந்துகிட்டு இருக்காரு. போன மாசம் கூட வந்துட்டு போனாரே. இவங்க 2 பேரும் பயந்ததுனால அவர் அடையாளம் தெரியாம போச்சு போல இருக்கு. பயம் கண்ணை மறைக்குங்கிறது உண்மையாதான் இருக்கு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? போய் சிலிண்டரை வாங்கு.
என்ன மக, போ காசை எடுத்துட்டு வா. என்னங்க ச்சே, கொஞ்ச நேரத்துல பொருளை கிளப்பி விட்டு பயமுறுத்திட்டியே.